ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். இரவு தூங்குவதற்கு முன்பு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் 3 முறை சொல்லிட்டு தூங்குங்க. அப்படி இரவு நீங்க தூங்குவதற்கு முன்பு இந்த ஒரு மந்திரத்தை 3 முறை சொல்லிட்டு நீங்க தூங்குறது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில இரவோடு இரவாக எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது எல்லாமே நீங்கி நாளை காலை விடியல் பொழுது உங்களுக்கான விடியலாக இருக்கும். நீங்க நம்ப முடியாத அளவுக்கு பல மாற்றங்கள் காலையில் உங்களுக்கு விடியல்ல காத்திருக்கும். இது அப்படிப்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயங்க. முழு நம்பிக்கையுடனும் முழு தைரியத்துடனும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்று இரவு முடிவதற்கு முன்பே நீங்க சொல்லிடுங்க. முக்கியமா இன்று இரவுங்கிறது இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் இன்றுதாங்க. நீங்க எந்த நாள் இதை பார்த்தாலும் எந்த தினமாக இருந்தாலும் சரிங்க, முழு நம்பிக்கையோட சொன்னா போதும். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க இதை சொல்லிட்டு மட்டும் வாங்க, நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பட்ட பிரச்சனைகளுக்கும் பட்ட கஷ்டங்களுக்கும் தீர்வுங்கிறது ரொம்ப எளிமையா சீக்கிரமாக உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். அப்பேற்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம், மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருப்பேன், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். ராத்திரி நம்ம தூங்கப்போ நம்மளுடைய மனசை போட்டு படபடன்னு அடிச்சுக்கும். நிறைய நபர்களுடைய வாழ்க்கையில இப்ப இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை இதுதான். நாளைக்கு காலையில இருக்கக்கூடிய விடியலாச்சு நமக்கான விடியலா இருக்காதா? நம்மளுடைய வாழ்க்கை நாளைக்கு காலையில மாறிடாதா? நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கை நாளைக்கு காலையில மாறிடும். நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் நாளைக்கு காலையில முடிஞ்சு பார்க்கும்போது இல்லாம போயிடும் அப்படின்ற நம்பிக்கையில தான் நிறைய நபர்கள் தூங்குவாங்க. ஆனா இப்படி நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு தூங்குனீங்கன்னா நிச்சயம் நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை காலையில மாறும். அது மட்டும் இல்லாம பல பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நினைச்சபடியான ஒரு விஷயம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். இது இரவு தூங்குவதற்கு முன்பு நீங்க சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இரவு தூங்குவதற்கு முன்பு தானே சொல்ல போறோம், குளிக்க தேவையில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க இதை சொல்லும் பொழுது சுத்தபத்தமா இருக்க பாருங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இரவு முடிவதற்குள்ள நீங்க சொல்ல போறீங்க. அது மட்டுமல்லாமல் நீங்கள் இதை உணவு சாப்பிடுவதற்கு முன்பு நீங்கள் சொல்ல வேண்டும். அதாவது நீங்க வீட்டுல விளக்கேற்றிட்டு சொன்னா ரொம்ப நல்லதுங்க. அந்த இரவு முடிவதற்கு முன்பு நீங்க இதை சொல்லிட்டீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில பல எண்ணற்ற விஷயங்கள் மாறி நீங்க நினைச்சபடியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். இதை பார்ப்பதற்கு வேண்டுமானாலும், அதாவது இந்த மந்திரத்தை சொல்வதற்கும் பார்ப்பதற்கு வேண்டுமானாலும் சாதாரணமாய் தெரியலாம் உங்களுக்கு. ஆனா நிச்சயம் இந்த ஒரு மந்திரம் தாங்க உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன் நீங்க தெளிவாக இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. அதாவது இரவு நீங்க தூங்குவதற்கு முன்பு சொன்னா போதும், இல்ல இந்த இரவு முடிவதற்கு முன்பு சொன்னால் போதும். இந்த ஒரு மந்திரம் தான். ஓம் கோவிந்தா போற்றி, ஓம் கோவிந்தா போற்றி, ஓம் கோவிந்தா போற்றி அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட உங்க வீட்டுல இருந்தபடி சொல்லி பாருங்க. நிச்சயம் பல மாற்றத்தையும் பல பிரச்சனைகள் நீக்கி நினைச்சபடியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். நீங்கள் மட்டும் சொல்லாமல் தொடர்புடைய நண்பர்கள் உறவினர்கள் கூட சொல்லலாங்க. அவங்களுடைய மாறி பல நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட சொல்லி வாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் மாறும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். இன்று இரவு முடிவதற்குள்ள இந்த ஒரு ஸ்லோகத்தை முடிச்சுட்டு சொல்லிட்டு முடிங்க. அப்படி இந்த இரவு முடியும் பொழுது இந்த ஸ்லோகத்தை நீங்க சொன்னீங்கன்னா நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றம் ஏற்படும். நீங்க நினைச்சது எல்லாமே ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா வெற்றிகள் கொண்டு வருவீங்க. முக்கியமா எந்த ஒரு கொம்பனாலும் அசைக்க முடியாத அளவுக்கு இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்க சொல்றது மூலியமா உங்க வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றம் ஏற்படும். இந்த ஒத்த வார்த்தை கொண்ட ஒரு விஷயத்த நீங்க சொல்றது மூலியமா உங்க வாழ்க்கையில எண்ணற்ற விஷயங்கள் மாறப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது நிறைய நபர்கள் பயன்பட்டு, அதாவது பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில கஷ்டப்படும் பொழுது தடைகள் எல்லாம் நீக்கிறதுக்காகவும், முக்கியமா அவங்க குடும்பத்துல நிறைய விஷயங்கள் முக்கியமா பார்க்க வேண்டும் என்றால் திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது, குழந்தைகளுக்கு ஏதாவது நோய் வந்து கொண்டிருப்பது, தீராத பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், ஏதாவது குடும்பத்துக்குள் சண்டை சிறுவன எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீக்குவதற்காக பெரியவா கூறிய பக்தர்களுக்கு அனுபவித்த ஒரு ஸ்லோகங்க இது. இதை நீங்க சொல்றது மூலியமா உங்க வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தத்தையும் மாத்திருங்க. இந்த ஸ்லோகத்தை அதனால நீங்க தைரியமா கூறிட்டு வரலாம். இதை நீங்க ஒரு நாள் கூறிட்டு நிறுத்திடாம ஒவ்வொரு நாளுமே கூறிட்டு வாங்க. அப்படி நீங்க ஒவ்வொரு நாளுமே கூறிட்டு வர்றது மூலியமா உங்க வாழ்க்கையில எப்பவுமே நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்க ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாற்றி உங்க வாழ்க்கையில இருக்க தேவையான விஷயங்கள் அப்படின்னு மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். இது உங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால நீங்க எந்த நேரத்திலும் எப்போது வேணாலும் இந்த ஸ்லோகத்தை தாராளமா கூறலாம். இதை கூறும் பொழுது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள், பல எண்ணங்கள், பல சிந்தனைகள் உருவாகி உங்களுக்கே மனசுல நிறைய சந்தோஷங்கள் ஏற்படும்.
அப்படிப்பட்ட ஸ்லோகம் இது, சக்தி வாய்ந்த ஸ்லோகங்க. அதனால கண்டிப்பா நீங்க இதை தினமும் சொல்லிட்டு வாங்க. இதை நீங்க ஒவ்வொரு நாளும் தினமும் கூறுறது மூலியமா உங்களுடைய கஷ்டங்கள், பிரச்சனை எல்லாமே தீர்ந்திடும். அப்படிப்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகங்க இது. அந்த ஸ்லோகம் என்னவென்று பார்ப்போம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையை வைப்பேன். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இந்த இரவு முடிவதற்குள்ள நீங்க சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாறிவிடும். அது இந்த ஸ்லோகம்தான். சிவ சிவ என்கிறார் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார், சிவ சிவ என் சிவகதி தானே. இதை மட்டும் நீங்க தினமும் சொல்லிட்டு வாங்க. அதுவும் 3 முறை சொல்லிட்டு வாங்க. மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள், மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள்னு எல்லாமே சரியா போகும். இது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தைரியமா நீங்க சொல்லிட்டு வரலாம். உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய பிரச்சனைகள்னு எல்லாத்தையுமே சரி பண்ணும். இது எப்பவுமே நீங்க சொல்லலாம். அந்த நாள் முடிவதுக்குள்ள சொல்லுங்க. எந்த நேரமா இருந்தாலும் சரிங்க, பரவாயில்ல. உங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு இது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நம்பிக்கையுடன் சொல்லி வாங்க, நல்லதுதான் நடக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. உங்களுடைய தொடர்புடைய நண்பர்களுக்கு கூறி அவர்களையும் சொல்ல சொல்லுங்கள். அவருடைய வாழ்க்கையும் இதனால் மாறும். உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும். நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் பரிகாரங்களையும் செய்து வாருங்கள். பெரிய மாற்றம் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். இன்று இரவுக்குள் இந்த ஒத்த வார்த்தையை கொண்ட ஸ்லோகத்தை மட்டும் 3 முறை சொல்லிடுங்க. நாளை விடியல் உனக்கானதாக இருக்கும். உன்னுடைய குழந்தையோட வாழ்க்கை நல்லபடியாக அமையும். நீ நம்பிக்கையோட இன்று இரவுக்குள்ள இந்த ஒத்த வார்த்தையை மட்டும் சொல்லிடு. அப்படி நீ சொல்வது மூலியமா அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வும், நீ நம்பவே முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில நடக்காமல் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்தது கூட உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். நீ தைரியமுடனும் நம்பிக்கையுடனுமே இதை செஞ்சுட்டு வந்தாலே போதும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சி உன்னுடைய வாழ்க்கை மொத்தமா மாறிவிடும். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நீ தினமும் சொல்லிப்பாரு. ஒவ்வொரு நாள் இரவும் முடிவதற்குள்ளே இதை நீ சொல்லிடு. அப்படி நீ சொல்வது மூலியமா நினைச்சபடியான அனைத்து விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ரொம்ப சக்தியான வரமான ஒரு மந்திரத்தை, ஸ்லோகத்தை, வார்த்தையை பற்றி நம்ம இன்று பார்க்க போயிடும். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருப்பேன். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வந்து கொண்டே இருக்கும். முதல் தகவலா நீங்கள் அதை தெரிந்து கொண்டு பயனடைவீர்கள். இன்று நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னவென்று பார்ப்போம். அதற்கு முன்பு இதை எப்படி சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இரவு சொன்னாலும் சரி, அதாவது இரவு நீங்க தூங்குவதற்கு முன்னாடியோ அல்லது அதற்கு முன்னாடி எப்போ சொன்னாலும் சரி, இவர நேரத்தில் சொல்றீங்க அப்படின்ற போது அப்போது நீங்கள் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். முக்கியமாக குளித்திருக்க வேண்டும். தாம்பத்தியத்தில் ஈடுபட்டிருக்க கூடாது. இந்த தீட்டு போன்ற விஷயங்கள் எதுவும் இருக்கக்கூடாதுங்க. இது அனைத்தையும் இல்லாமல் தான் நீங்கள் பண்ண வேண்டும். ஏன்னா இதுல அதிசக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இதை நீங்க சொல்றீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். நீங்க நினைச்சபடியான ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுது, கிடைக்க போகுதுன்னு தான் அர்த்தம். அப்பேற்பட்ட விஷயத்த நீங்க சுத்தபத்தமா இல்லாம தாம்பத்தியத்தை ஈடுபட்டதுக்கு அப்புறம் அதை எடுத்து பல தவறுகள் இருக்கும்போது, தீட்டுகள் நடக்கும்போது போன்ற விஷயங்கள் எல்லாம் இதை சொல்லக்கூடாது, தவிர்த்துருங்க. மற்றபடி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா இரவு ஒவ்வொரு நாளுமே சொல்லிட்டு வாங்க. அது இந்த மந்திரம் தாங்க. அதை நீங்க சரியான முறையில சொல்லுங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். எல்லாராலையும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட முடியாது. ஒரு சில நபர்களால் மட்டுமே சொல்ல முடிந்த ரொம்ப அதிசயம் வாய்ந்த ஒரு மந்திரம் அப்படின்னு தான் சொல்லணும். அது இதுதாங்க. சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்கதி சிவகதி தானே. இதை நீங்க சொல்லி பாருங்க. மறுபடியும் ஒரு முறை உச்சரிக்கிறேன், தெளிவா கேட்டுக்கோங்க. சிவசிவ என்கிறார் தீவினை ஆளர், சிவசிவ என்றிட தீவினை மள்ளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்கதி சிவகதி தானே. இத மறக்காம நீங்க தினமும் 3 முறை சொல்லிட்டு வாங்க. அது ஒவ்வொரு நாள் இரவும் முடிவதற்கு முன்னாடி இதை சொல்லிடுங்க. அப்படி ஒவ்வொரு நாள் இரவும் நீங்கள் முடிவதற்கு முன்னாடி இதை சொல்வது மூலியமா உங்க வாழ்க்கையில நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும். முக்கியமா நீங்க சொல்லவே வேணாம், நாளைக்கு விடிகிற பொழுது உங்களுக்கானதாகவே இருக்கும். உங்களுடைய குழந்தையோட வாழ்க்கை மாறி நன்மைகள் உங்களுடைய குழந்தையோட வாழ்க்கையில ஏற்படும். நீங்கள் தைரியம் ஒன்றும் நம்பிக்கை ஒன்றும் பண்ணிட்டு வந்தாலே போதும், அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். அரஹர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.